பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாத வாக்குத்தத்தம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கிற பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 16ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து நான் கதை மாதிரி சொல்றேன். சாராய் சொல்றாங்க ஆபிராமை பார்த்து, என்னால உங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியல, அதனால என்னுடைய அடிமை பெண் ஆகிய ஆகாரை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு தரேன், ஒருவேளை அவளால என்னுடைய வீடு கட்டப்படும்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஆபிராம் ஓகேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஆபிராமால ஆகார் ஏதோ கர்ப்பம் தரிக்கப்படுறாங்க. அந்த சமயத்துல சாராய் ஆகாரை பார்க்கும் போதெல்லாம் வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்கு. அதனால ஆபிராமோடு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா ஆபிராம் சொல்றாரு, இப்பவும் அவன் உன் கையில தானே இருக்கா, நீ என்ன வேணா செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவரும் கை கழுவி மறந்துட்டாரு ஆபிராம். சாராய் அதிகமா வேலை கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, சாராயுடைய வீட்டை விட்டு ஆகார் ஒரு கர்ப்பஸ்திரியா இருந்த போதிலும் ஓடி போயிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அந்த ஓடி போகும்போதுதான் ஆண்டவர் ஆகாரை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் பாருங்க, இதோ யாரையும் மறக்கல. ஆபிராம் ஆகார மறந்துட்டாரு. தன்னுடைய பணிப்பெண் ஆகிய ஆகார சாராய் மறந்துட்டாங்க. ஆனா ஆகாருக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க அழகா ஆகார பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, மறக்கவே இல்லை. வனாந்திரத்துல ஓடி போகும்போது கூப்பிடுறாரு, நீ எங்க இருந்து வர, எங்க இருந்து போற அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆகாருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, ஆகாரை ஆசீர்வதிமான சின்னமே. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஆகார போல கைவிடப்பட்டு போயிருக்கலாம். ஆபிராமும் சாராயும் போல உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்களை ஒருவேளை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அவங்க வியாபாரத்துக்காக உங்க உழைப்பை உபயோகப்படுத்தி இருக்கலாம், இல்ல உங்க ஞானத்தை உபயோகப்படுத்தி இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை மறந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறக்காதவராய் இருக்கிறார். இயேசு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க ஏமாந்து போகல, நீங்க தனியா இல்ல. இதோ அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆகாரை கண்டவர் இன்னைக்கு உங்களையும் பார்க்கிறவரா இருக்கிறார். ஒருவேளை இயேசுவை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா அந்த செய்தி வழியாய் கர்த்தர் உங்க கூட இடைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க, இதோ ஆகாரை ஆசீர்வதித்தது போல, ஆகாருக்கு ஆலோசனை கொடுத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் ஆலோசனை கொடுப்பார். உங்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்னைக்கு நாங்க ஆகாருடைய வாழ்க்கையில இதோ நீர் இடைப்பட்டு பேசினதை நாங்க பார்த்தோமே. இதோ ஆபிராமும் சாராயும் ஆகாரை ஆண்டவரை மறந்த போதிலோ, இதோ தகப்பனே நீர் காண்கிற தேவனாய் இருந்து ஆகாருக்கு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஆலோசனையை கொடுத்து ஆகாரை பாதுகாத்து ஆசீர்வதித்தீரே. அப்படியாகவே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இதோ எங்களை சுத்தி இருக்கிறவங்க மறந்தாலும் எங்களை நீர் ஒருபோதும் மறக்காதவர். தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய அண்டையில ஆண்டவரே கிட்டி சேர்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் தொட்டு பலப்படுத்தும். கூட இருந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.